வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் முழுமையாக பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க பிடிஎஃப். இது டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் அவங்களோட வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் முழுமையாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல தமிழகத்தில் நடந்த என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல என்னன்னா, தமிழக அரசோட சிறப்பு மூத்த வழக்குரைஞராக முன்னாள் தலைமை வழக்குரைஞரான ஏஎல் சோமயாஜியை தமிழக அரசு நியமிச்சிருக்கு. தமிழக அரசோட சிறப்பு மூத்த வழக்குரைஞராக நியமிச்சிருக்காங்க. யாருன்னா ஏஎல் சோமயாஜி அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. இவர் முன்னாள் தலைமை வழக்கறிஞர். இந்த மாதிரி இந்த அரசோட சிறப்பு மூத்த வழக்குரைஞர் அப்படிங்கிற ஒரு பதவியை இப்போதான் தமிழக அரசு புதுசாக உருவாக்கி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்தது, பாரதி சென்று 100 காணும் ஈரோடு கருங்கல்பாளையம் நூலகம். பாரதி போயிட்டு 100 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. எங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் நூலகத்துக்கு. தேசிய கவி பாரதியார் யானையால் தாக்கப்பட்டு குணமடைந்த பின் கடைசி வெளியூர் பயணமாக 1921 ஜூலை 31 ஈரோடு கருங்கல்பாளையம் காங்கிரஸ் பிரமுகர் வக்கீல் எம்.கே. தங்கப்பெருமாள் பிள்ளை துவங்கி வச்ச கருங்கல்பாளையம் வாசகசாலையின் ஆண்டு விழாவிற்காக வருகை தந்து மனிதனுக்கு மரணமில்லை என்ற தலைப்பில் புகழ்பெற்ற உரையை ஆற்றிய நிகழ்வின் 100வது ஆண்டு தினம் அனுசரிக்கப்படுகிறது. எப்போனா 1921 ஜூலை 31 ஈரோடு கருங்கல்பாளையத்துக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு நூலகம் அதோட ஆண்டு விழாவுக்காக வந்துட்டு மனிதனுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு உரையை நிகழ்த்தியிருக்காரு. இது எம்.கே. தங்கப்பெருமாள் பிள்ளை அப்படிங்கிற ஒரு வக்கீல் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதில் அவர் உரை நிகழ்த்தியிருக்காரு. இது நடந்து முடிஞ்சு ஒரு 100 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜூலை 31 1921 நடந்தது. அடுத்தது, ஈழுவா தீயா வகுப்பினருக்கு பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு சான்று. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வாழும் ஈழுவா தீயா வகுப்பினரை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதற்கான உத்தரவுகளை சம்பந்தப்பட்ட வகுப்பினரை சேர்ந்தவர்களிடம் முதல்வர் பழனிசாமி வழங்கினார். 2 வகுப்பினருக்கு பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு சான்று கொடுக்குறாங்க. எந்த வகுப்பினர்னா ஈழுவா தீயா இந்த வகுப்பினருக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு சான்று கொடுக்குறாங்க. தமிழகத்தில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வாழ்கிற ஈழுவா தீயா வகுப்பினரை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை சேர்க்கறதுக்கான உத்தரவுகளை அந்த சம்மந்தப்பட்ட வகுப்பினரை பார்த்தவங்கள்ட்ட முதல்வர் பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தமிழகத்தின் 6வது கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தேனி மாவட்டம் வீரபாண்டி கிராமத்தில் அமைக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஸோ 6வது கால்நடை மருத்துவக் கல்லூரி இது மாதிரி தேனியில் வீரபாண்டி அப்படிங்கிற கிராமத்தில் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இந்த மருத்துவக் கல்லூரியில் 2021 to 2022 ஆண்டிலிருந்து கல்வியாண்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த கல்வியாண்டில் முதல்ல 40 பேரும் அதுக்கப்புறம் 80 பேரும் சேர்க்கப்படுவாங்க. ஏற்கனவே சென்னை, நாமக்கல், ஒரத்தநாடு, நெல்லை, சேலம், சிங்களா ஏற்கனவே கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தேனியில் வீரபாண்டி கிராமத்தில் புதுசாக அமைக்கப்பட போகிறதா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். வேளாண்மை அறிவியலில் சிறந்த முனைவர் பட்ட ஆராய்ச்சி அறிக்கைக்கான இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் ஜவஹர்லால் நேரு விருது 2019 கோவை வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் வினோத்குமார் செல்வராஜின் பருத்தியில் புகையிலை கீறல் நச்சுயிரி நோய் தொற்று அதன் அறிகுறிகள் வெளிப்பாடு பரவு முறை மேலாண்மை என்ற ஆய்வறிக்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. வேளாண்மை அறிவியலில் சிறந்த முனைவர் பட்ட ஆராய்ச்சி அறிக்கைக்காக இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தோட ஒரு விருது. என்ன விருதுனா ஜவஹர்லால் நேரு விருது. இது 2019. இதுக்கு யாரு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேராசிரியர் கொடுத்துருக்காங்க. அவர் கோவை வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர். அவரோட பேர் வினோத்குமார் செல்வராஜ்.
எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இது மாதிரி வந்து பருத்தியில் வந்து புகையிலை கீரல் நச்சுயிரி நோய் தொற்று இதோட சிம்டம்ஸ் என்ன, எப்படி வந்து வெளிப்படுது, எப்படி வந்து பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணதுனால இந்த வினோத்குமார் செல்வராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஜவஹர்லால் நேரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழகத்திற்கு ரூ 12,305 கோடி ஜிஎஸ்டி இழப்பீட்டை மத்திய அரசு வழங்கியிருக்கு. அடுத்தது மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு கோரி தமிழக அரசியல் கட்சிகள் தொடர்ந்த வழக்குகளில் 27/7/2020 அன்று தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய கல்வி நிலையங்கள் அல்லாத நிலையங்களிலும் ஓபிசி இடஒதுக்கீடு வழங்க சட்ட ரீதியாகவோ அரசியலமைப்பு ரீதியாகவோ எந்த விதமான தடையும் இல்லை என தீர்ப்பளித்துள்ளது. இந்த மாதிரி வந்து அகில இந்திய ஒதுக்கீட்டில் வந்து மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினர்களுக்கு வந்து 50% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தோட அரசியல் கட்சிகள் வந்து வழக்குகள் தொடர்ந்தாங்க. அதில் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இது மாதிரி வந்து மத்திய கல்வி நிலையங்கள் அல்லாத நிலையங்கள்லேயும் வந்து இது மாதிரி ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு சட்ட ரீதியாகவோ இல்லை அரசியலமைப்பு ரீதியாகவோ எந்த விதமான தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருக்காங்க. தீர்ப்பில் 3 நபர் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். சுகாதாரத்துறை செயலர், மருத்துவ கவுன்சில் செயலர் ஆகியோர் கொண்ட 3 நபர் கமிட்டியாக அமைக்கப்பட வேண்டும். இந்த கமிட்டி இடஒதுக்கீடு அளிப்பதற்கான சாத்தியங்களை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். 3 மாதத்தில் குழு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஈஷா அறக்கட்டளைக்கு வந்து ஐநா சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஈஷா அறக்கட்டளைக்கு ஐநா சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஐநா சுற்றுச்சூழல் பேரவை அதன் துணை அமைப்புகளில் பார்வையாளராக பங்கெடுக்கும் தகுதியை ஈஷா அறக்கட்டளை பெற்றுள்ளது. உலகளவில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சுற்றுச்சூழல் கொள்கையை உருவாக்கும் பணிகளை ஈஷா அறக்கட்டளை தனது பங்களிப்பை வழங்க முடியும். ஈஷா மேற்கொண்டு வரும் சுற்றுச்சூழல் பணிகளின் அடிப்படையில் ஐநா அமைப்பு இந்த அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறதா ஈஷா அறக்கட்டளை சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து நிறைய வந்து சுற்றுச்சூழல் பணிகள் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஈஷா அறக்கட்டளைக்கு ஐநா சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லம் அரசுடைமையானதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. வேதா இல்லத்தை நிலத்தை கையகப்படுத்துவதற்கான இழப்பீட்டுத் தொகையாக 68.9 கோடியை சென்னை குடிமையியல் நீதிமன்றத்தில் தமிழக அரசு செலுத்தியதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த மாதிரி வந்து ஒரு 68.9 கோடி வந்து தமிழக அரசு வந்து குடிமையியல் நீதிமன்றத்தில் இழப்பீட்டுத் தொகையாக வந்து செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த போயஸ் தோட்ட இல்லம் வந்து அரசுடைமையானதாக வந்து தமிழக அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். இந்தியாவின் 2வது பிளாஸ்மா வங்கியை, அதாவது டெல்லிக்கு அடுத்தபடியாக 2வது பிளாஸ்மா வங்கி வந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தமிழக அரசு 22/7/2020 அன்று தொடங்கி வைத்துள்ளது. கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த பரமக்குடி தொகுதி அதிமுக எம்எல்ஏ சதன் பிரபாகர் முதல் நபராக பிளாஸ்மா தானம் கொடுத்திருக்காரு. ஸோ அப்போ வந்து இந்தியாவில் 2வது பிளாஸ்மா வங்கி வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கீழடி அகழாய்வில் கண்டெடுத்த தொல்பொருள்களை காட்சிப்படுத்துவதற்கான அங்கு 12.21 கோடி மதிப்பீட்டில் நவீன அகழ்வைப்பகம் கட்டுவதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டியிருக்காரு. இந்த மாதிரி வந்து அங்கே கண்டெடுத்த தொல்பொருள்களாக வந்து காட்சிப்படுத்துறதுக்காக ஒரு 12 கோடி மதிப்பீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நவீன அகழ்வைப்பகம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. கீழடியில் வந்து 2013 to 2014 ஆண்டு முதல் 6 கட்டங்களாக வந்து இந்த மாதிரி வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அகழாய்வு மூலமாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டு அளவில் தமிழகத்தில் மக்கள் வந்து எழுத்தறிவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து தமிழகத்தில் இந்தியாவில் கங்கை சமவெளி பகுதியில் கிமு 6ஆம் நூற்றாண்டு அளவில் இருந்த 2ஆம் நகரமயமாக்கம் தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு கருதுகோள் தான் வந்து இது வரைக்கும் வந்து அறிஞர்கள்கிட்ட இருந்துச்சு. நார்த் இந்தியாவில் இருந்த மாதிரி, அது கங்கை சமவெளி பகுதியில் இருந்த மாதிரி இங்கே எதுவுமே வந்து பார்க்கல அப்படிங்கிற ஒரு கருதுகோள் தான் இருந்துச்சு. ஆனால்
கீழடி அகழாய்வு வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டு அளவில் தமிழகத்தில் நகரமயமாக்கம் உருவாகிட்டதை நமக்கு சொல்லுது. அடுத்தது, தமிழகத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா பிரதமர் அலுவலக இணை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த முதல் உச்சநீதிமன்ற பெண் நீதிபதி மற்றும் உச்சநீதிமன்ற கொலீஜியத்தில் இடம்பெற்ற 2வது பெண் நீதிபதி என்னும் பெருமைகளுடைய ஆர் பானுமதி ஓய்வு பெற்றார். இவங்க தான் வந்து தமிழகத்தை சேர்ந்த முதல் உச்சநீதிமன்ற பெண் நீதிபதி. அவங்களோட பேர் வந்து பானுமதி. உச்சநீதிமன்ற கொலீஜியத்தில் இடம்பெற்ற 2வது பெண் நீதிபதி அப்படிங்கிறவங்க இவங்க தான் பானுமதி. இவங்க வந்து ஜூலை மாதம் 19ஆம் தேதி வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. இவங்க வந்து 2013 ஜார்க்கண்ட் மாநில தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டாங்க. 2014 ஆகஸ்டில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து நியமனம் செய்யப்பட்டாங்க. அடுத்தது, இந்தியாவின் மிகச்சிறந்த கணித மேதைகளில் ஒருவரான தமிழகத்தை சேர்ந்த CS சேஷாத்ரி சென்னையில் காலமானார். இந்தியாவில் மிகச்சிறந்த கணித மேதைகள் ஒருத்தர் வந்து CS சேஷாத்ரி. இவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர். இவர் வந்து சென்னையில் இறந்து போயிட்டாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவ படையில் பாலசேனையில் தனது 12வது வயதில் இணைந்து இந்திய விடுதலைக்காக போராடிய ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த வீர பெண்மணி காந்திமதி பாய் இறந்துட்டாங்க. எத்தனை வயசுல இருந்திருக்காங்கன்னா 12 வயசுல சேர்ந்திருக்காங்க. அவரோட பேர் வந்து காந்திமதி பாய். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இந்திய தேசிய இராணுவ படையில வந்து பாலசேனையில் வந்து அவங்க வந்து இணைஞ்சிக்கிட்டாங்க. இவங்க வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஐஎன்ஏ படையில் பணியாற்றிய ஒரே பெண்மணி வந்து காந்திமதி பாய் தான். இவங்க வந்து ஜூலை மாதம் 15ஆம் தேதி வந்து இறந்துட்டாங்க. அடுத்தது, நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ சேர்க்கையில் 7.5% உள் ஒதுக்கீடு வழங்க தமிழக அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. 7.5% வந்து உள் ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு தமிழக அமைச்சரவையில் முடிவு பண்ணியிருக்காங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு. இதன்படி நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் மெட்ரிக் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயின்று பிறகு அரசு பள்ளியில் படித்து தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கும் 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் சேர 10% உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழு தனது பரிந்துரையை முதலமைச்சரிடம் ஏற்கனவே வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க. 10% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஒரு குழு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 7.5% வந்து உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையை தீர ஆராய்ந்த தமிழக அரசு நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு. அடுத்தது, பாரதி ஆய்வாளர் இலசை மணியன் எட்டயபுரத்தில் காலமானார். இலசை மணியன் அப்படிங்கிறவர் எட்டயபுரத்தில் வந்து இறந்து போயிட்டாரு. இவர் வந்து 1905ஆம் ஆண்டில் இந்தியா பத்திரிகையில் பாரதியார் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து பாரதி தரிசனம் அப்படிங்கிற நூலை 2 பாகங்களாக வந்து வெளியிட்டிருக்காரு. இதே மாதிரி பாரதியும் மத நல்லிணக்கமும், பாரதியும் சோசியலிசமும், பாரதியும் ரஷ்ய புரட்சியும், ஊழல் செய்த சதி, இது வந்து பாரதி வாழ்வில் நடந்த சம்பவம், இந்த மாதிரி ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய நூலும் எழுதி வெளியிட்டிருக்காரு. இவருக்கு கடந்த 2019ஆம் வருஷம் வந்து தினமணி நாளிதழோட பாரதி விருது வந்து ஆளுநர் பன்வாரிலால் அவர்களால் கொடுக்கப்பட்டது. இவர் வந்து பாரதி எழுதின நிறைய இது வந்து ரிசர்ச் பண்ணி கட்டுரைகளாக வந்து வெளியிட்டிருக்காரு. பாரதி தரிசனம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆய்வு கட்டுரைகள் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து எட்டயபுரத்தில் வந்து இறந்து போயிட்டாரு. இவருக்கு வந்து 2019 தினமணி நாளிதழோட பாரதி விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தமிழக முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பால் ஹாரிஸ் பெல்லோ என்ற கௌரவத்தை வழங்கி அமெரிக்காவின் சிகாகோ நகரின் சர்வதேச ரோட்டரி அமைப்பு சிறப்பித்துள்ளது. தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கௌரவம் பண்ணியிருக்காங்க. பால் ஹாரிஸ் பெல்லோ அப்படிங்கிற ஒரு கௌரவம் வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னா அமெரிக்காவோட சிகாகோ நகரோட சர்வதேச ஒரு ரோட்டரி அமைப்பு வந்து சிறப்பிச்சிருக்காங்க. பால் ஹாரிஸ் பெல்லோ அப்படிங்கிற ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது,
ஓய்வு பெற்ற நீதிபதி தணிகாசலத்தை தலைவராக கொண்டு தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ யாரை தலைவராக வச்சுன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி தணிகாசலத்தை தலைவராக வச்சு மாற்றி அமைச்சிருக்காங்க. கடந்த 2015ஆம் ஆண்டு மாற்றியமைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்தோட செயல்பாட்டு காலம் 2018ஆம் ஆண்டோட முடிவுக்கு வந்த நிலையில புதிய உறுப்பினர்களை கொண்டு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து 3 ஆண்டுகளுக்கு ஆணையம் வந்து செயல்பாட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி தணிகாசலத்தை தலைவராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, தமிழ்நாடு ஹஜ் குழு தலைவராக கோவை அப்துல் ஜப்பாரை தேர்வு செய்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. தமிழ்நாடு ஹஜ் குழு தலைவராக கோவை அப்துல் ஜப்பாரை தேர்வு செய்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கொந்தகையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் மேலும் ஒரு குழந்தையின் முழு உருவ எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கொந்தகை அகழாய்வில் தொடர்ந்து மனித எலும்புகள், முதுமக்கள் தாழிகள் கிடைத்து வருவதால் இந்த இடம் பழங்காலத்தில் ஈமக்காடாக இருந்திருக்கலாம் என தொல்லியல் துறையினர் வந்து சொல்லியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கொந்தகை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இங்கே வந்து ஒரு குழந்தையோட முழு உருவ எலும்புக்கூடு வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து நிறைய வந்து கண்டெடுக்கிறதுனால இது வந்து ஒரு ஈமக்காடாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் துறை வந்து சொல்லியிருக்கு. அடுத்தது, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே முதுமக்கள் தாழிகள், இரும்பு தாதுக்கள், பழமையான ஓடுகள், கற்கால கருவிகள், வளையங்கள் ஆகியன கண்டெடுக்கப்பட்டன. ஸோ ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்தில் இது மாதிரி முதுமக்கள் தாழி, இரும்பு தாது, பழமையான ஓடு, கற்கால கருவி, வளையல் இதெல்லாமே வந்து கண்டெடுத்திருக்காங்க. திருக்கோவில் தொலைக்காட்சி இது என்னன்னா, இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சமய கொள்கைகளை பரப்பிடுறதுக்காண்டி திருக்கோவில் அப்படிங்கிற ஒரு பெயரில் 8.77 கோடி மதிப்பில் தொலைக்காட்சி தொடங்குறதுக்கு தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி வந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வந்து சமய கொள்கைகளை பரப்புறதுக்காக ஒரு டிவி வந்து தொடங்குறதுக்கு தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதோட பேர் வந்து திருக்கோவில் தொலைக்காட்சி. அடுத்து வந்து அம்மா கோவிட் ஹோம் கேர் திட்டம் என்ற பெயரில் கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலேயே மருத்துவ கண்காணிப்பில் உள்ளவர்களுக்காக சிறப்பு திட்டம் ஒன்றை அமல்படுத்த தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையின் அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அந்த திட்டத்தில் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவங்களுக்கு கரோனா சிகிச்சை மற்றும் மருத்துவ கண்காணிப்புக்காக சிறப்பு பெட்டகம் வந்து 2500க்கு வந்து கொடுப்பாங்க. அதை தவிர வந்து மருத்துவ ஆலோசனைகள், செவிலியர் சேவைகள் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த பெட்டகத்தில் வந்து உடலில் இருக்க ஆக்சிஜன் அளவு, இதய துடிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான பல்ஸ் ஆக்சிமீட்டர், வெப்பநிலை அறிகிற டிஜிட்டல் தெர்மாமீட்டர் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி உபகரணங்களாக இருக்கும். அதோட 14 நாட்களுக்கு தேவையான விட்டமின் சி, ஜிங்க், விட்டமின் டி மாத்திரைகள், கபசுர குடிநீர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதிமதுர பொடி, உடல் வலிமைக்கான அமுக்ரா மாத்திரைகள், 14 முகக்கவசங்கள், சோப்பு இதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் ஒரே மகனும் முதுபெரும் தமிழ் அறிஞரும் விடுதலை போராட்ட வீரருமான தமிழ் மாமணி மன்னன் என்கிற கோபதி அப்படிங்கிறவர் புதுச்சேரியில் இறந்து போனார். இவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசனோட ஒரே மகன். அது மட்டும் இல்லாமல் விடுதலை போராட்ட வீரர், தமிழ் மாமணி மன்னன் என்கிற கோபதி அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டாரு. அடுத்தது, தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்ற தன்னார்வல அமைப்பிற்கு காவல்துறை தடை விதித்துள்ளது. கடந்த 25 ஆண்டுகளாக தமிழகத்தில் செயல்பட்டு வரும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அரசுடன் இணைந்து செயல்படும் ஒரு தன்னார்வ அமைப்பு. இந்த அமைப்பின் நோக்கமே போலீசாரின் அதிகாரங்களை மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது தான். 1993ஆம் ஆண்டு ராமநாதபுரம் எஸ்பியாக இருந்த பிரதீப் வி
பிலிப் என்பவரால் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு பின்னர் 1994 தமிழகம் முழுவதும் விரிவடைந்தது. இது வந்து ஒரு தன்னார்வ அமைப்பு, ஒரு 25 வருஷமா செயல்பாட்டில் இருக்கு. 94 தான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இந்த அமைப்போட நோக்கம் வந்து போலீஸாரோட அதிகாரங்களை மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறது தான். இதை வந்து சில மாவட்டங்களை வந்து தடை செஞ்சிருக்காங்க. மதுரையில கிமு 3ஆம் நூற்றாண்டு தமிழில் எழுத்து பொறிக்கப்பட்ட கல் தூண் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மதுரையில கிமு 3ஆம் நூற்றாண்டு தமிழில் எழுத்து பொறிக்கப்பட்ட கல் தூண் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. மதுரை மாவட்டம் செக்கானூரணி அருகே அமைந்துள்ள கிண்ணிமங்கலம் கிராமத்தில் இருக்க ஏகநாத சுவாமி மடத்தில் இருந்த கல் தூண்ல கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் எழுத்துகள் பொறிக்கப்பட்டிருப்பது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எங்கன்னா மதுரையில் இது எப்போ உள்ளதுன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டில் உள்ள ஒரு தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு கல் தூண் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அந்த கல் தூண் வந்து ஆண்டிப்பட்டி பக்கத்துல புலிமான் கோம்பையில கண்டெடுக்கப்பட்டுள்ள நடுக்கல்லுக்கு இணையானது அப்படின்னும், கல் தூண்ல இது மாதிரி தமிழ் எழுத்து பொறிப்பு காணப்படுறது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கல் தூண்ல தமிழ் எழுத்து அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் பின்பற்றின சமயம், பண்பாடு, கட்டடக்கலை இதெல்லாம் வந்து குறிப்பிடுறதா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கல் தூண்ல இருக்க தமிழ் எழுத்துக்களை ஏகன் ஆதன் கோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. கோட்டம் என்ற சொல் வந்து தமிழ் இலக்கியங்கள்ல மட்டும் இல்லாம பிராமி வடிவில் கிடைச்சிருக்கிறதாவும் வந்து சொல்றாங்க. கீழடி அகழாய்வில் எடை கற்கள் கண்டுபிடிப்பு. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடக்கும் 6ஆம் கட்ட அகழாய்வில் எடை கற்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து வணிகத்திற்கான ஆதாரமாக கருதப்படுது. அப்போ எடைக்கல் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கீழடியில். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் புதிய தலைவராக டிஜிபி என் தமிழ்ச்செல்வன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தோட புதிய தலைவர் யாருன்னு கேட்டாக்கா டிஜிபி என் தமிழ்ச்செல்வன். பொதுமக்களுடன் வீடியோ கால் மூலம் பேசி குறைகளை கேட்டறியும் புதுமையான திட்டத்தை சென்னை மாநகராட்சி போலீஸ் கமிஷனர் மகேஷ்குமார் அகர்வால் தொடங்கி வைத்துள்ளார். இந்த திட்டத்தை பயன்படுத்தி பொதுமக்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து அடுத்து வரும் திங்கட்கிழமை அன்று பகல் 12 மணி முதல் 1 மணி வரை கமிஷனரோடு வீடியோ காலில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, எங்கன்னா சென்னை மாநகராட்சியில் வந்து தொடங்கி வச்சாங்க வீடியோ கால் மூலமாக வந்து குறைகளை கேட்டறியறதுக்காக. அடுத்தது 159 வருடங்களில் முதல் முறையாக வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்ட சாத்தன்குளம் காவல் நிலையம் மீண்டும் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 150 இயர்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் வந்து இந்த சாத்தன்குளம் காவல் நிலையத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. திருப்பி வந்து காவல்துறை கண்ட்ரோலில் வந்து திருப்பி விட்டுட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியை சேர்ந்த வியாபாரிகள் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் மரணம் தொடர்பான வழக்கில் 1861 இந்திய போலீஸ் சட்டம் அமலுக்கு வந்த பிறகு இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு காவல் நிலையத்தை வருவாய்த்துறை தன் கட்டுப்பாட்டில் நீதிமன்றம் கொண்டு வந்தது இதுதான் முதல் முறை அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது தனியார் பள்ளிகளுக்கான கல்வி கட்டண நிர்ணய குழுவின் தலைவராக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியம் நியமிக்கப்பட்டுள்ளார். இது மாதிரி தனியார் ஸ்கூலில் வந்து இந்த கல்வி கட்டணத்தை நிர்ணயம் பண்ணுற குழுவோட தலைவராக சென்னையோட உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பாலசுப்ரமணியம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து 3 வருஷத்துக்கு வந்து தலைவராக வந்து வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமிட்டியில் வந்து பள்ளிக்கல்வி, மெட்ரிக், தொடக்க கல்வி ஆகியவற்றோட இயக்குநர்கள், பொதுப்பணித்துறையோட இணை தலைமை இன்ஜினியர், பள்ளி கல்வித்துறையோட இணை செயலர் இவங்கெல்லாம் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. இதுக்கான அரசாணையை வந்து பள்ளி கல்வி செயலர் தீரஜ்குமார் வந்து சொல்லியிருக்காரு. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது யார் வந்து அந்த குழுவோட தலைவர். இதை வந்து அவர் வந்து பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் தான் தலைவர். சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி தான் இந்த பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர். அடுத்தது சென்னை அப்பல்லோ புரோட்டான் புற்றுநோய் மையத்திற்கு JCI எனப்படும் ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல் என்ற சர்வதேச அமைப்பு சிறப்பான செயல்பாட்டுக்காக அங்கீகாரம் அளித்துள்ளது. சென்னை அப்பல்லோ புரோட்டான் புற்றுநோய் மையம்
அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு சர்வதேச அமைப்பு வந்து சிறப்பான செயல்பாட்டுக்காக ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த அங்கீகாரத்தை வாங்குற 8வது மருத்துவமனை இது. இந்தியாவில் இந்த அங்கீகாரத்தை கிடைக்கிற முதல் மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு பெருமையும் வந்து இந்த அப்போலோவுக்கு கிடைச்சிருக்கு. எந்த அமைப்பு கொடுத்துருக்காங்கன்னா ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து அந்த மாதிரி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. உலகின் முதல் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் மற்றும் டேட்டா சயின்ஸ் இளங்கலை அறிவியல் பட்டப்படிப்பு வந்து ஐஐடி மெட்ராஸால் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. உலகத்தில் முதல் ஆன்லைன் ப்ரோக்ராமிங் மற்றும் டேட்டா சயின்ஸ் இளங்கலை அறிவியல் பட்டப்படிப்பு ஐஐடி மெட்ராஸால் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் டிகிரி வந்து ஐஐடி மெட்ராஸால் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் வீட்டு வசதியை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு ரூ 1514 கோடியையும், வாழ்விட மேம்பாட்டு திட்டத்திற்கு ரூ 378.6 கோடியையும் உலக வங்கி கடனாக கொடுக்கிறது. தமிழகத்தில் வீட்டு வசதியை வலுப்படுத்துகிற திட்டத்துக்கு வந்து ஒரு 1514 கோடி, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஹவுசிங் அதுக்கு வந்து ஒரு 378 கோடி இதை வந்து உலக வங்கி வந்து கடனாக கொடுக்குது. இந்த 2 ஒப்பந்தங்களும் வந்து டெல்லியில் வந்து சைன் ஆகிருக்கு. அடுத்தது கொடுமணல் அகழாய்வில் குஜராத் கல் பவளமணி கண்டுபிடிப்பு. கொடுமணல் அகழாய்வில் வந்து இது மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பக்கத்தில் நொயல் நதிக்கரை கிராமம் தான் அந்த கொடுமணல். இங்கே வந்து அகழ்வாராய்ச்சி பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து குஜராத் கல் பவளமணி உட்பட ஏராளமான பொருள் வந்து கிடைச்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி பச்சை கல், பாசிமணி இந்த மாதிரி பொருளும் வந்து கிடைச்சிருக்கு. வந்து குஜராத் கல் பவளமணி எங்கே கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா கொடுமணல் அகழாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது கொரோனாவை கட்டுப்படுத்தும் மூலிகை மருந்து வந்து இம்ப்ரோ. மதுரையை சேர்ந்த சித்த மருத்துவர் எஸ் சுப்பிரமணியன் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த 66 மூலிகைகள் உள்ளடங்கிய இம்ப்ரோ என்ற பொடியை தயாரித்திருந்தார். இந்த சித்த மருந்து பொடியில் கிருமியை கட்டுப்படுத்தும் சக்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்துகிற மூலிகை மருந்து வந்து இம்ப்ரோ. இதை வந்து யாருன்னா மதுரையை சேர்ந்த ஒரு சித்த மருத்துவர் எஸ் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் 66 மூலிகைகள் இருக்கிற ஒரு வந்து பொடியை வந்து தயாரிச்சிருக்காரு. அதோட பேர் வந்து இம்ப்ரோ. யாருன்னா எஸ் சுப்பிரமணியன். அடுத்து வந்து இந்தியாவில் நடந்த நடப்பு நிகழ்வுகளை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எய்ம் ஐக்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேரில் வந்து தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்கத்திற்கான ஆதரவை அளிக்கவும் நிபுணத்துவத்தை வழங்குவதற்குமான திட்டத்தை நீத்தி ஆயோக் அமைப்பின் அடல் புத்தாக்க இயக்கம், பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை, பத்வானி அறக்கட்டளையோடு இணைந்து தொடங்கியுள்ளது. இந்தியாவில் இது மாதிரி வந்து ஒரு முயற்சி வந்து முதன்முறையாக வந்து பண்ணுறாங்க. என்னென்னா எய்ம் ஐக்ரெஸ்ட் அப்படிங்கிறது பேர். இந்த மாதிரி ஒரு பேரில் வந்து தொழில் முனைவோர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு நிபுணத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீத்தி ஆயோக் அமைப்போட ஒரு அடல் புத்தாக்க இயக்கமும் வந்து ஒரு அறக்கட்டளை, அதுக்கப்புறம் வந்து வத்வானி அறக்கட்டளை இதெல்லாம் சேர்ந்து வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அது பேர் மட்டும் பார்த்துக்கோங்க, எய்ம் ஐக்ரெஸ்ட். இது எதுக்குன்னா தொழில் முனைவோர்களை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது தேசிய போக்குவரத்து நுழைவுச்சீட்டு முறைமை என்ற பெயரில் மரக்கட்டைகள், மூங்கில் மற்றும் இதர காடுகள் சார்ந்த தயாரிப்புகளை நாடு முழுவதும் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வதற்காக ஆன்லைன் அல்லது மொபைல் செயலி மூலம் அனுமதி பெறுவதற்கான வசதியை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தொடங்கியிருக்கு. ஏன்னா தேசிய போக்குவரத்து நுழைவுச்சீட்டு முறைமை அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து தொடங்கியிருக்காங்க. நேஷனல் டிரான்சிட் பாஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பேரில் மாதிரி மரக்கட்டை, மூங்கில் மாதிரி காடு சார்ந்த தயாரிப்புகளை வந்து நாடு முழுக்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஆன்லைன் அல்லது மொபைல் செயலி மூலம் அனுமதி வாங்குறதுக்கான வசதியை வந்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து தொடங்கியிருக்கு. அடுத்தது தேசிய கல்விக் கொள்கை 2020. நாட்டின் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி முறையில் பெரும் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் தேசிய கல்விக் கொள்கை 2020ற்கு மத்திய அமைச்சரவை 29 ஜூலை 2020 அன்று ஒப்புதல் வழங்கியிருக்கு.
21ஆம் நூற்றாண்டோட இந்த முதலாவது கல்விக் கொள்கை 34 ஆண்டுகள் பழமையான தேசிய கல்விக் கொள்கை 1986க்கு மாற்றா வந்து அமையும். எப்போனா பார்த்துக்கோங்க, 29 ஜூலை 2020 தான் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அணுகுதல், சம வாய்ப்பு, தரம், குறைந்த கட்டணம் மற்றும் பொறுப்புணர்வுடன் கூடிய அடித்தூண்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய கல்விக் கொள்கை 2030க்குள் நீடித்த வளர்ச்சியை எட்டுவதற்கான செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கேற்ப உருவாக்கப்பட்டிருப்பதுடன் இந்தியாவை வலிமையான அறிவாற்றல் மிக்க சமுதாயம், உலக அளவில் அறிவாற்றலை சிறந்த சக்தியாக மாற்ற ஒரு நோக்கத்தோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது எப்போ வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். 29 ஜூலை 2020 ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக கல்விக் கொள்கை வந்து 1986. இது வந்து 34 வருஷம் ஆகுது. இதுக்கு ஒரு மாற்றாக வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 29 ஜூலை 2020 தான் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் கல்வி சீர்திருத்தங்களோட வரலாறு, என்னென்ன குழுக்கள் வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பல்கலைக்கழக மானியக் குழு வந்து 1948 to 1949 அமைக்கப்பட்டது. இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு இயர் கேட்கலாம். பல்கலைக்கழக மானியக் குழு வந்து 1948 to 1949. இடைநிலை கல்விக்குழு வந்து 1952 to 53 வரிசையாக வந்து கொடுத்துருக்காங்க. பல்கலைக்கழகத்துக்கு அப்புறம் வந்து இடைநிலை கல்விக்குழு 1952 53. அதுக்கப்புறம் வந்து கோத்தாரி கல்விக்குழு, இது வந்து 1964 66. வந்து பல்கலைக்கழக மானியக்குழு வந்து 48 49. இடைநிலை கல்விக்குழு வந்து 1952 53. கோத்தாரி கல்விக்குழு வந்து 1964 66. புதிய கல்விக் கொள்கை வந்து 1968. ஃபஸ்ட்டு வந்து பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் இடைநிலை, அதுக்கப்புறம் கோத்தாரி, அதுக்கப்புறம் வந்து புதிய கல்விக் கொள்கை 1968. அடுத்தது 42வது அரசியலமைப்பு திருத்தல் வந்து 1976. கல்வியை பொது பிரிவில் வைத்தது. இது வந்து 42வது அரசியலமைப்பு திருத்தம் வந்து 1976. இதில் தான் வந்து கல்வியை வந்து பொது பிரிவில் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது தேசிய கல்விக் கொள்கை 1986. தேசிய கல்விக் கொள்கை 1986 மாற்றியமைக்கப்பட்டது அல்லது செயல் திட்டம் வந்து 1992. மாடிஃபைடு வந்து 1992. டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் குழு அறிக்கை வந்து 2016. 27 மே 2016 டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் குழு அறிக்கை. கே கஸ்தூரி ரங்கன் குழு அறிக்கை வந்து 2019 மே மாதம் 31ஆம் தேதி கே கஸ்தூரி ரங்கன் குழு அறிக்கை. திரும்ப பார்க்கலாம். பல்கலைக்கழக மானியக் குழு வந்து 1948 to 49. இடைநிலை கல்விக்குழு வந்து 52 53. கோத்தாரி கல்விக்குழு வந்து 64 66. புதிய கல்விக் கொள்கை வந்து 68. 42வது அரசியலமைப்பு திருத்தல் வந்து 1976. தேசிய கல்விக் கொள்கை வந்து 1986. தேசிய கொள்கை 1986 மாற்றியமைக்கப்பட்டது வந்து 92. டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் குழு அறிக்கை வந்து 2016. கே கஸ்தூரி ரங்கன் குழு அறிக்கை வந்து 2019. அடுத்தது முக்கியமான அம்சங்கள் என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2030க்குள்ள பள்ளி கல்வியில் 100% ஒட்டுமொத்த சேர்க்கை விதத்தோட மழலையர் கல்வியிலிருந்து இடைநிலை கல்வி வரைக்கும் ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து வழிவகுக்குது. பள்ளிக்கு செல்லாத 2 கோடி குழந்தைகளை திரும்ப வந்து கொண்டு வரதுக்கு உதவுது. முன் குழந்தை பருவ கவனிப்பு மற்றும் கல்வியை வலியுறுத்தும் வகையில் தற்போதுள்ள 10+2 பாடத்திட்ட முறை மாற்றப்பட்டு முறையே 3-8, 8-11, 11-14 மற்றும் 14-18 வயதுக்கேற்ப 5+3+3+4 ஆண்டு பாடத்திட்ட முறை அறிமுகப்படுத்தப்படும். இந்த மாதிரி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பிடிஎஃப்ல அந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் போகலாம். அடுத்தது வந்து கன்சர்வேஷன் அஷ்யூர்ட் டைகர் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் புலிகள் காப்பக தரத்தை இந்தியாவில் இருக்க 50 புலிகள் காப்பகங்களிலும் அமலாக்கம் செய்கிறதுக்காக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழே செயல்படுற தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து இந்த திட்டத்தை வந்து
CARTS டைகர் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து புலிகள் காப்பகத்திற்கான தரத்தை இந்தியாவில் இருக்க 50 புலிகள் காப்பகங்களிலும் அமலாக்கம் செய்கிறதுக்காக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழே செயல்படுற தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது டேர் டு ட்ரீம் 2.0 அப்படிங்கிற பேரில் விண்வெளி தொழில்நுட்பத்தில் கண்டுபிடிப்பு போட்டியை மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினத்தன்று அறிவித்திருக்கு. ஒரு 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 கண்டுபிடிப்பு போட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஆர்டிஓவோட டிஆர்டிஓ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்துல் கலாம் அவர்களோட நினைவு தினத்தை அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதோட பேர் டேர் டு ட்ரீம் 2.0 அப்படிங்கிற பேரில் ஒரு கண்டுபிடிப்பு போட்டியை வந்து டிஆர்டிஓ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அதோட விரிவாக்கம். அகில இந்திய புலிகள் கணக்கீட்டு அறிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை மந்திரி பிரகாஷ் ஜவடேகர் டெல்லியில் வெளியிட்டிருக்காரு. அகில இந்திய புலிகள் கணக்கீட்டு அறிக்கை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை மந்திரி பிரகாஷ் ஜவடேகர் வந்து டெல்லியில் வந்து வெளியிட்டிருக்காரு. 2018ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கையின்படி இந்தியாவில் 2967 புலிகள் வந்து இருக்குது. அதில் அதிகபட்சமாக வந்து மத்திய பிரதேசத்தில் 526 புலிகளும், கர்நாடகாவில் 524 புலிகளும், உத்தரகாண்டில் 442 புலிகளும் இருக்குது. உலகத்தில் இருக்க புலிகளோட எண்ணிக்கையில் 70% புலிகள் வந்து இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இப்போ வந்து 30,000 யானைகளும் 3000 ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களும் 500க்கும் மேற்பட்ட சிங்கங்களும் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. திட்டமிட்டதற்கு 4 ஆண்டுகள் முன்னதாகவே இந்தியாவில் புலிகளோட எண்ணிக்கை வந்து 2 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. புலிகள் வந்து அதிகம் வசிக்கிற நாடுகளோட தலைவர்கள் ரஷ்யாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் வந்து கூடி புலிகள் பாதுகாப்பு பற்றிய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டதோட வாயிலாக 2022ஆம் ஆண்டுக்குள்ளே உலக அளவில் புலிகளோட எண்ணிக்கையை ரெட்டிப்பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் 2018ஆம் வருஷத்துலேயே வந்து புலிகளோட எண்ணிக்கை வந்து 2 மடங்காகி ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்கு. அடுத்தது பிரான்ஸ் நாட்டோட டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடமிருந்து இந்தியா கொள்முதல் செய்யும் அதிவிரைவு தாக்குதல் திறன் கொண்ட 5 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவில் இருக்க ஹரியானாவில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்துக்கு வந்தடைஞ்சிச்சு. பிரான்ஸ் நாட்டில் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திலிருந்து இந்தியா கொள்முதல் செய்கிற அதிவிரைவு தாக்குதல் திறன் கொண்ட 5 ரஃபேல் போர் விமானங்கள் வந்து இந்தியாவில் இருக்க ஹரியானாவில் இருக்க அம்பாலா விமானப்படை தளத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. பிரான்ஸ்லேருந்து ஹரியானாவுக்கு வந்து சேர்ந்துச்சு. என்னென்னா 5 ரஃபேல் போர் விமானம் வந்து சேர்ந்துச்சு. இப்போ வந்து 10 ரஃபேல் போர் விமானங்களை நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் இந்தியாட்ட ஒப்படைச்சிருக்கு. மீதம் இருக்கிற 26 போர் விமானங்களும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ள இந்தியாட்ட ஒப்படைக்க போகிறாங்க. அடுத்தது ரஃபேல் போர் விமானங்களை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். பிஸ்கேர் மொபைல் செயலி பொருட்கள் இருக்க ISI மற்றும் ஹால்மார்க் தர குறியீடுகளோட உண்மைத்தன்மையை வாடிக்கையாளர்கள் தாங்களாகவே சோதித்து கண்டுபிடிக்கிறதுக்கும் புகார் கொடுக்கறதுக்கும் இந்திய தர வாரியத்தின் மூலம் BIS கேர் எனும் மொபைல் செயலி வந்து வெளியிட்டிருக்கு. என்னென்னா ISI ஹால்மார்க் இதெல்லாம் வந்து உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கா அப்படிங்கிறதுனா ஒரு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இதான் வந்து BIS அப்படிங்கிறது. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட BIS கேர் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது M-Strips பற்றி. M-Strips தான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மானிட்டரிங் சிஸ்டம் ஃபார் டைகர்ஸ் இன்டென்சிவ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஈக்கோலாஜிக்கல் ஸ்டேட்டஸ். மானிட்டரிங் ஸ்டேட்டஸ் ஃபார் டைகர்ஸ் தான் வந்து M-Strips அப்படிங்கிறது.
இதோட விரிவாக்கம் வந்து இதுதான், மானிட்டரிங் சிஸ்டம் ஃபார் டைகர்ஸ் இன்டென்சிவ் ப்ரொடெக்ஷன் ஈக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தான். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட புலி கணக்கெடுப்பிற்கு பயன்படுத்தப்படும் ஒரு ஆண்ட்ராய்டு செயலி தான் இந்த எம்ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது. 2018 to 2019 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்தியாவோட தேசிய புலிகள் கணக்கெடுப்பானது உலகிலேயே மிகப்பெரிய அளவில் கேமரா மூலம் புலிகளை கண்காணித்து கணக்கெடுப்பாக கின்னஸ் உலக சாதனையை வந்து படைச்சிருக்கு. புலிகள் பாதுகாப்புக்காக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பிரகடனம் வந்து 2010 வந்து பண்ணாங்க. இதான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புலிகள் வசிக்கிற நாடுகளோட தலைவர்கள்லாம் ஒன்றா கூடி இதே மாதிரி 2022 வருஷத்துக்குள்ள உலகத்தில் இருக்க புலியை வந்து 2 மடங்காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனத்தில் வந்து சைன் போட்டாங்க. ஆனால் வந்து நம்ம இந்தியாவில் அதுக்கு முன்னாடியே வந்து 2 மடங்காக பெருகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, இந்த புலிகள் பாதுகாப்புக்கான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே கூட்டத்தில் தான் ஆண்டுதோறும் ஜூலை 29ஆம் தேதியை வந்து உலக புலிகள் தினமாக கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்பட்டுச்சு. அப்போ ஜூலை 29 வந்து உலக புலிகள் தினம். அடுத்தது, சூழலியல் தாக்க மதிப்பீட்டு வரைவு 2020 மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சூழலியல் தாக்க மதிப்பீட்டு வரைவு 2020 மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்த வரைவின் மீதான மக்கள் கருத்துக்கான கால அவகாசம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. சூழலியல் தாக்க மதிப்பீடு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து 2020 மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. சுரங்கம், தொழிற்சாலைகள், அணை போன்ற தொழில் வளர்ச்சி திட்டங்களால் ஒரு நாட்டோட சூழலியல் வளங்கள் வந்து பலியாகிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் உருவாக்கப்படுற முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல் சூழலியல் தாக்க மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முன்னெச்சரிக்கை வழிகாட்டுறது தான் வந்து EIA அப்படிங்கிறது, என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது. இதுதான் வந்து தமிழில் வந்து சூழலியல் தாக்க மதிப்பீடு. 1994ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் இந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடைமுறையில் இருக்குது. இப்போ வந்து சூழலியல் தாக்க மதிப்பீடு 2006 நடைமுறையில் இருக்குது. இந்த நிலையில் இதன் மீதான மாறுதல்களோட கூடிய புதிய வரைவு வந்து மார்ச் மாதம் 12ஆம் தேதி வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இதோட முக்கியமான அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, வானிலை முன்னறிவிப்புகளை தெரிவிப்பதற்காக மௌசம் என்ற புதிய செயலியை மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வெளியிட்டிருக்காரு. இந்த செயலியை வந்து வட வெப்ப மண்டலங்களுக்கான சர்வதேச பயிர் ஆராய்ச்சி நிறுவனம், புனேயில் இருக்க இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம், இந்திய வானிலை ஆய்வுத்துறை இது எல்லாம் இணைஞ்சி வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்குன்னா வானிலை முன்னறிவிப்பு வந்து சொல்கிறதுக்காக. என்ன ஆப்போட பேர் வந்து பார்த்துக்கோங்க, மௌசம். அப்போ மௌசம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து எதோட தொடர்புடையதுன்னா வானிலை முன்னறிவிப்புகளை வெளியிடுறதுக்காக உள்ள ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். இந்த செயலி வந்து நாட்டோட 200 நகரத்தோட வெப்பநிலை, ஈரப்பதம், காற்றோட வேகம், திசை இந்த மாதிரி வந்து வானிலை தகவல்களை வந்து உடனுக்குட கொடுக்குது. ஒரு நாளைக்கு வந்து 8 டைம் வந்து இந்த தகவலை வந்து புதுப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஸ்வாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட விரிவாக்கம் SWAMIH. இதோட விரிவாக்கம் என்னன்னா ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங் அப்படிங்கிறது தான் இதோட விரிவாக்கம். இதை கொடுத்து இதோட விரிவாக்கம் கேட்டால் இதுதான், ஸ்பெஷல் விண்டோ ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் மிட் இன்கம் ஹவுசிங் அப்படிங்கிறது இதோட விரிவாக்கம். அடுத்தது, குமார் சாஷாக்திகரன் யோஜனா. குமார் சாஷாக்திகரன் யோஜனா இந்த திட்டத்தின் கீழே 100 மின்சாரத்தில் இயங்குகிற மண்பாண்ட சக்கரங்களை குஜராத்தோட காந்தி நகரில் இருக்க மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே கொடுத்துருக்காங்க குமார் சாஷாக்திகரன் யோஜனா. இது வந்து குமார் சாஷாக்திகரன் யோஜனா அப்படிங்கிறது பேர். என்னன்னா மின்சாரத்தில் இயங்குகிற மண்பாண்ட சக்கரங்களை வந்து மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இந்த திட்டம் பற்றி ஒரு கூடுதல் தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. குமார் சாஷாக்திகரன் யோஜனா அப்படிங்கிறது கிராமப்புறங்கள் மற்றும் தொலைதூர கிராமங்களில் இருக்க மண்பாண்ட தொழிலாளர்களோட நலனுக்காக
மத்திய காதி மற்றும் கிராமப்புற தொழிற்சாலைகள் கமிஷனால் கடந்த 2018ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த குமார் சஷக்திகரன் யோஜனா அப்படிங்கிறது. அடுத்து பார்க்கலாம். 2010 to 2020ஆம் ஆண்டு காலகட்டத்தில் உலக அளவில் காடுகள் பரப்பு அதிகரிக்கும் நாடுகளோட பட்டியலில் இந்தியா 3வது இடத்தை பெற்றிருக்கு. ஐக்கிய நாடுகளோட உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனத்தால் வெளியிடப்பட்டிருக்க உலக நாடுகள் வள மதிப்பீடு 2020 இந்த அறிக்கையில் முதல் 2 இடங்களை சீனா, ஆஸ்திரேலியா நாடுகள் பெற்றிருக்கு. 3வது இடத்துல இந்தியா இருக்குது. இந்த மாதிரி காடுகளோட பரப்பு அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகளோட ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. 4வது 5வது இடங்கள் யார் இருக்கான்னா சிலி, வியட்நாம் இந்த நாடுகள் இருக்கு. உலக அளவில் காடுகள் சார்ந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற நாடுகளோட பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது. இந்தியாவில் சுமார் 6.23 மில்லியன் மக்கள் காடுகளை சார்ந்த வேலைகளில் ஈடுபடுறாங்க. இது உலக அளவில் இந்த மாதிரி வேலை வாய்ப்பில் 50% அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. அடுத்தது, இந்தியாவின் முதல் உலகத்தரம் வாய்ந்த தேன் சோதனை ஆய்வகம் குஜராத் மாநிலம் ஆனந்த் என்னும் இடத்தில் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தினால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வகத்தை தேசிய தேனீ வாரியம் அமைத்திருக்கு. ஒரு ஆய்வகம் அமைச்சிருக்காங்க, உலக தரம் வாய்ந்ததா அமைச்சிருக்காங்க. தேன் சோதனை ஆய்வகம் எங்கன்னா குஜராத் மாநிலத்தில் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைச்சிருக்காங்க. தேசிய தேனீ வாரியம் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, எங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத்தில் அமைச்சிருக்காங்க, தேன் சோதனை ஆய்வகம் அமைச்சிருக்காங்க, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, டிபி சிங் குழு. என்ன இந்த குழு எதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வெளிநாட்டு மாணவர்கள் இந்தியாவில் தங்கி படிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குவதற்காக பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் டிபி சிங் தலைமையில் குழுவை மத்திய மனிதவள அமைச்சகம் அமைச்சிருக்கு. இது மாதிரி வெளிநாட்டு மாணவர்கள் இந்தியாவில் தங்கி படிக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு குழு தான் இந்த டிபி சிங் குழு. இப்போ டிபி சிங் குழு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா, வெளிநாட்டு மாணவர்கள் இந்தியாவில் தங்கி படிப்பதற்கான வழிமுறைகளை ஆராய்வதற்கான உருவாக்குவதற்கான ஒரு குழு தான் இந்த டிபி சிங் குழு அப்படிங்கிறது. அடுத்தது, இந்தியாவில் பேறுகால தாய்மார்கள் இறப்பு விகிதம் 2016 to 2018ஆம் ஆண்டுகளில் 113ஆக குறைஞ்சிருக்கு. இந்த விகிதம் இந்தியாவில் 2014 to 2016 130 இருந்திருக்கு. 2015 to 2017 122 இருந்திருக்கு. இப்போ அதை விட கம்மியாக 113 குறைஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 130, அதுக்கப்புறம் 122, அப்புறம் 113 2016 2018ஆம் ஆண்டுகளில் குறைஞ்சிருக்கு. இந்திய பதிவாளர் ஜெனரலின் மாதிரி பதிவு முறைமை இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. இதே நேரத்தில் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2016 to 2018 ஆண்டுகளில் தமிழகத்தின் பேறுகால தாய்மார்கள் இறப்பு விகிதம் 60 இருக்கு. ஸோ இந்தியாவிலே அதிக இறப்புனா அது அஸ்ஸாம், இது முதலிடத்தில் இருக்குது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஒடிஷா இந்த 3 மாநிலங்களிலும் இந்த மாநிலங்கள் இதில் 197 இறப்போட 2வது இடத்துல இருக்குது. பேறுகால தாய்மார்கள் இறப்பு விகிதத்தில் 43 எண்ணிக்கையோட கடைசி இடத்துல கேரளா இருக்குது. 2030ஆம் வருஷத்தோட உலகளாவிய எம்எம்ஆரை 70 குறைக்கிறது தான் ஐநாவோட குறிக்கோள். 2030க்குள்ளே 70 கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது ஐநாவோட ஒரு குறிக்கோள். அடுத்தது, இன்சாட்னா என்னன்னா இந்தியன் ஸ்காலஸ்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதா இன்சாட். இந்த பேரில் இந்தியாவில் படிக்க விரும்புகிற வெளிநாடுகளை சேர்ந்த மாணவர்களுக்கான முதலாவது நுழைவுத் தேர்வு 22/7/2020 அன்னைக்கு ஆன்லைன் மூலமாக தேசிய தேர்வு முகமையின் மூலம் நடத்தப்பட்டுச்சு. இன்சாட் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, இந்தியாவில் படிக்க விரும்புகிற வெளிநாடுகளை சேர்ந்த மாணவர்களுக்காக நடந்த முதலாவது நுழைவுத் தேர்வு. ஸோ இது தெரிஞ்சால் போதும். அடுத்தது, டிஜிட்டல் வங்கி முறைமைகளில் பயன்படுத்தப்படும் QR குறியீடுகளை பற்றி ஆராய தீபக் பி பதக் தலைமையில் ரிசர்வ் வங்கியால் அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்திருக்கு. டிஜிட்டல் வங்கி முறைமைகளில் பயன்படுத்தப்படுற QR குறியீடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தீபக்
பி பதக் அப்படிங்கிற தலைமையில் ரிசர்வ் வங்கியால் அமைக்கப்பட்ட குழு வந்து அவங்களோட அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கு. இந்த அறிக்கையில் ஒவ்வொரு நிறுவனமும் வந்து வெவ்வேறு கியூஆர் கோடுகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்திய அரசோட பாரத் கியூஆர் அல்லது யூபிஐ கியூஆர் இதை மட்டும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ யார் வந்து தலைமையில் வந்து இது மாதிரி ஒரு குழு அமைச்சாங்கன்னா தீபக் பி பதக் அப்படிங்கிற தலைமையில் ரிசர்வ் வங்கி வந்து அமைச்சாங்க. எதுக்குன்னா டிஜிட்டல் வங்கி முறைமைகளை பயன்படுத்தப்படுற கியூஆர் குறியீடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது கக்ரபார் அணுமின் திட்டம் குஜராத்தில் கட்டப்பட்ட உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட 700 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட கக்ரபார் அணுமின் திட்டத்தின் 3வது உலையில் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டிருக்கு. குஜராத்திலேயே வந்து கட்டப்பட்ட உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட 700 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட கக்ரபார் அணுமின் திட்டத்தோட 3வது உலையில் வந்து மின் உற்பத்தி வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ கக்ரபார் அணுமின் திட்டம் எங்கன்னு கேட்டால் குஜராத்தில். அடுத்தது பாரத் என்ற பெயரில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள தானியங்கி ட்ரோன்களை மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கியிருக்கு. இந்த ட்ரோன்கள் இந்திய இராணுவத்தில் சீன எல்லையை கண்காணிக்க பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த மாதிரி பாரத் அப்படிங்கிற பேரில் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட தானியங்கி ட்ரோன்களை வந்து மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ட்ரோன்கள் வந்து இந்திய இராணுவத்தில் சீன எல்லையை வந்து கண்காணிக்கிறதுக்காக பயன்படுத்த போகிறாங்க. அடுத்தது ஹெலிகாப்டரில் இருந்து டாங்கிகளை அழிக்கும் துருவஸ்திரா ஏவுகணை சோதனை வெற்றி. துருவஸ்திரா அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பீரங்கி எதிர்த்தாக்குதல் நாக் ரக ஏவுகணையை மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக வந்து பரிசோதிச்சிருக்காங்க. துருவஸ்திரா ஏவுகணை சேர்ந்துன்னா ஹெலிகாப்டர்லேருந்து டேங்கை வந்து அழிக்கிற ஒரு ஏவுகணை தான் இது. இதை வந்து சோதனை வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்தது பிரிக்ஷாரோபன் அபியான். இந்த பேரில் சுரங்க வேலை நடைபெற்ற இடங்களில் அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை மயமாக்குவதற்கான திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தொடங்கி வைக்கிறாரு. இந்த திட்டமானது மத்திய நிலக்கரி அமைச்சகத்தால் அமலாக்கம் செய்யப்பட இருக்கு. பிரிக்ஷாரோபன் அபியான் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, இந்த மாதிரி சுரங்க வேலை நடந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து மரத்தை நட்டு அதை வந்து பசுமையாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து பிரிக்ஷாரோபன் அபியான். அடுத்தது பங்கு சந்தை மதிப்பீட்டின்படி ரூ.13 லட்சம் கோடி சந்தை மதிப்பை எட்டிய இந்தியாவின் முதல் நிறுவனம் என்ற பெருமையை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பெற்றிருக்கு. ஸோ இது மாதிரி 13 லட்சம் கோடி சந்தை மதிப்பு கிடைச்சிருக்கு. இந்தியாவோட முதல் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி மதிப்பை எட்டிய உலகத்தோட 48வது நிறுவனமாக வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து உருவாகியிருக்கு. உலகின் 5வது மிகப்பெரிய பணக்காரராக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தோட தலைவர் முகேஷ் அம்பானி வந்து உருவாகியிருக்காரு. உலகத்தில் 5வது மிகப்பெரிய பணக்காரர் ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வந்து இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கு. இந்த பட்டியலை வந்து முதல் 4 இடங்கள் வந்து அமேசான் நிறுவனர் ஜெஃப் பிஷோஸ், பில்கேட்ஸ், பெர்னார்ட் அர்னால்ட், மார்க் சகர்பர்க் இவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முகேஷ் அம்பானி இருக்காரு. மிசோரம் மாநிலத்தின் முதலாவது மெகா உணவு பூங்கா திட்டமான ஷோராம் மெகா உணவு பூங்காவை மத்திய உணவு பதப்படுத்தல் தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் ஹஷீம் ரத் கபூர் பட்டால் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த மாதிரி மிசோரம் ஸ்டேட்டோட முதலாவது மெகா உணவு பூங்கா திட்டம் தான் வந்து இந்த ஷோராம் மெகா உணவு பூங்கா. இதை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இது கேட்கலாம், ஷோராம் மெகா ஃபுட் பார்க் லிமிடெட் இது எங்கன்னா மிசோரத்தில். அடுத்தது இந்தியாவின் முதலாவது எலக்ட்ரிக் வாகனங்களை சார்ஜ் செய்வதற்கான பொது மையம் புதுதில்லியில் மத்திய மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை அமைச்சர் ஆர்.கே. சிங் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட முதலாவது எலக்ட்ரிக் வாகனங்களை சார்ஜ் செய்யறதுக்கான ஒரு பொது மையம் வந்து புதுதில்லியில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 20 ஜூலை 2020 முதல் அமலுக்கு வந்திருக்கு. இந்த சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986க்கு மாற்றாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்க்கலாம்,
உலக ரியல் எஸ்டேட் வெளிப்படைத்தன்மை குறியீடு 2020 இதில் வந்து இந்தியா 34வது இடத்தை வந்து பெற்றிருக்கு. இந்த பட்டியலை அமெரிக்காவை சேர்ந்த ஜோன்ஸ் லேங் லசலே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியிட்டு வருகிறது. உலக ரியல் எஸ்டேட் வெளிப்படைத்தன்மை குறியீடு 2020 இந்தியாவோட இடம் வந்து 34. அடுத்தது மனோதர்மன். மனோதர்மன் அப்படிங்கிற பேர்ல மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனை உதவி வழங்குவதற்கான திட்டத்தை மத்திய மனிதவளத்துறை சுயசார்பு இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கியிருக்கு. மனோதர்மன் அப்படிங்கிற பேர்ல மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு உளவியல் ரீதியா ஆலோசனை கொடுக்கறதுக்கான ஒரு திட்டத்தை மத்திய மனிதவளத்துறை சுயசார்பு இந்தியா திட்டத்தோட ஒரு பகுதியாக வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது கொரோனாவுக்கு எதிராக இந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இங்கிலாந்து நாட்டு அரசு மற்றும் மருந்து நிறுவனமான அஸ்ட்ராஜெனேகா உதவியுடன் உருவாக்கப்பட்டுள்ள இது ஒரு தடுப்பூசியை வந்து இந்தியாவில் தயாரித்து 100 கோடி டோஸ் விநியோகிப்பதற்கு புனேவை சேர்ந்த இந்திய சீரம் இன்ஸ்டிடியூட் ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. கொரோனாவுக்கு எதிராக வந்து இந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் இங்கிலாந்து நாட்டு அரசு மற்றும் மருந்து நிறுவனமான அஸ்ட்ராஜெனேகா உதவியோடு உருவாக்கப்பட்டிருக்குதா இந்த தடுப்பூசி. இதை இந்தியாவில் தயாரித்து 100 கோடி வந்து விநியோகிப்பதற்கு புனேயை சேர்ந்த இந்திய சீரம் இன்ஸ்டிடியூட் வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. மனிதர்களுக்கு செலுத்தி பார்த்ததில் வெற்றி கண்டிருக்கு ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி. இந்தியாவில் டிசம்பரில் கிடைச்சிரும். அடுத்து வந்து இந்தியா ஐடியா உச்சி மாநாடு. அமெரிக்கா இந்தியா வர்த்தக கவுன்சில் சார்பில் சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்ற பெயரில் 21-22 ஜூலை 2020 தினங்களில் இணைய வழியில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். இந்தியா ஐடியா உச்சி மாநாடு என்ன ஒரு இதில் பொருளில் வந்து நடத்துகிறாங்கன்னா, சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற பேரில் வந்து ஆன்லைனில் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது மத்திய பிரதேச மாநில ஆளுநர் லால்ஜி டாண்டன் காலமானார். மத்திய பிரதேசத்தோட மாநில ஆளுநர் வந்து லால்ஜி டாண்டன் 85 வயசில் வந்து இறந்து போயிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்த பாஜகவின் லால்ஜி டாண்டன் அப்படிங்கிறவர் எம்பியாவும் பீகார் ஆளுநராகவும் இருந்திருக்காரு. அடுத்தது 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில் 450 ஜிகாவாட் மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் உற்பத்தி செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கதா பிரதமர் நரேந்திர மோடி ஐநா பொருளாதார மற்றும் சமூக குழுவத்தோட 75வது ஆண்டு விழாவை ஒட்டி வந்து காணொலி காட்சி மூலமா வந்து நடந்த உரையில வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 2030க்குள்ள இந்தியாவில் 450 ஜிகாவாட் மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமா வந்து உற்பத்தி செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து போலாம். உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் ரூ.25 லட்சம் இலவச ஆயுள் காப்பீட்டு பாதுகாப்பை ஜம்மு காஷ்மீர் அரசு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. உள்ளாட்சி அமைப்புகளை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அனைத்து உறுப்பினர்களுக்கும் 25 லட்சம் இலவச ஆயுள் காப்பீடு வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை ஜம்மு காஷ்மீர் அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த கவர்மெண்ட் கேட்கலாம், ஜம்மு காஷ்மீரில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து மெடிகேப். இது என்னன்னா ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரிக்கு மருத்துவமனை ஐஐடி மெட்ராஸ் உதவியோட மோடுலஸ் ஹவுசிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்கு. போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் யூனிட் அது மாதிரி வந்து ஐஐடி மெட்ராஸ் ஹெல்ப்போட வந்து ஒரு மோடுலஸ் ஹவுசிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்கு. யார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதுக்கு பேர் வந்து மெடிகேப். ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் யூனிட் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நடமாடும் மருத்துவமனை வந்து கேரள மாநிலம் வேணாடு மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சைக்கு வந்து இப்போ வந்து யூஸ்க்கு வந்திருக்கு. மெடிகேப் அப்படின்னா என்னென்னா ஒரு நடமாடுற ஒரு மருத்துவமனை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஐடி மெட்ராஸ் ஹெல்ப்போட வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நடமாட மருத்துவமனை வந்து கேரள மாநிலம் வேணாடு மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சைக்கு வந்து வந்திருக்கு. அடுத்தது
நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மீதி இருக்க டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒரு 23 பக்கம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ மீதி இருக்க பக்கம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.